கோவைமேல் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பலதரப்பட்ட பிஸ்னஸ்க்கு பேர் போன ஊர் தான் நம்மளோட கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட நம்ம கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பிஎஸ்டி சேரிட்டிஸ் அண்ட் சன்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 14 இயர்ஸா இந்த சேரிட்டியுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பிஎஸ்டி நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு. ஸோ எக்கச்சக்கமான சாதனைகள் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சாதனையாளரான திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவரை பத்தி தான் இந்த வாரம் பார்த்தேன் லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட தலைமையில தான் பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் முன்னணி சிகிச்சை மையங்களோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக பிஎஸ்டி விஷ்ணு கிரந்தி பகல் பராமரிப்பு மையமும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச்சும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்படி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்லாம தொழில்துறையிலும் பிஎஸ்டி மென்பொருள் நிறுவனம் அண்ட் கட்டிடக்கலை நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விதத்துல பிஎஸ்டி இண்டோர் ஸ்டேடியம் அண்ட் கன்வென்ஷன் சென்டரும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட தலைமையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. இவர் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கூட எந்த ஒரு ஹெட்வைட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா எல்லாருக்கூடயுமே இயல்பா பழகக்கூடிய ஒரு நபர் தான் இவரு. பிஎஸ்டி பாலம் இது வந்து கோயம்புத்தூருடைய ஒரு அடையாளம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பிஎஸ்டி பாலம் வந்து அவினாஷி ரோடு பால வேலைகள் நடைபெறதுனால அந்த பாலத்தை வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. இருந்தாலும் இவர் வந்து பிஎஸ்டியுடைய அடையாளம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால திரும்பவும் வேற ஒரு மேம்பாலத்தை உருவாக்கி காட்டியிருக்காரு. வெறும் அகாடமிக்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்ச்சரல், ஸ்போர்ட்ஸ், மியூசிக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லையும் அவங்க இன்வால்வ்டா இருக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டுக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர். அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கோயம்புத்தூர்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய கோவை விழா ஈவெண்ட்ல நம்ம பிஎஸ்டி நிறுவனமும் கொலாபரேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கோவை விழாவை செலிப்ரேட் பண்ற மாதிரி இவர் பண்ணியிருக்காரு. பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு ஆசைகளும் கனவுகளும் கொண்ட திரு ஜி.ஆர். தாமோதரன் அவர்கள் அண்ட் திரு ஜி. வரதராஜன் அவர்களோட வரிசையே திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் அவங்கள மாதிரி இவரும் செயல்படுறாரு அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், தொழில் முனைவு, கட்டிடக்கலை, விளையாட்டு அப்படின்னு இப்படி இவர் எல்லா ஃபீல்டிலையும் உருவாக்கின முன்னேற்றங்கள் எவ்வளவு காலம் ஆனாலும் மறையாது, யாருனாலையும் மறக்கவும் முடியாது. திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய வெற்றி பயணம் பல மடங்கு தொடர கோவை மேல் சார்பாக வாழ்த்துக்கள்.